சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்கள் கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள நீரால் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த நமது செய்தியாளர்களின் பதிவை இப்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னையில் பல இடங்களில் நேற்று இரவிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் திருமங்கலம் மற்றும் அம்பத்தூர் எஸ்டேட் செல்லக்கூடிய சாலையில் தனியார் அபார்ட்மெண்ட், அதாவது கிரீன்ஃபீல்ட் என்று சொல்லப்படக்கூடிய தனியார் அபார்ட்மெண்ட் வளாகத்திற்குள் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் கடுமையான சிக்கல்களுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இந்த வெள்ள நீர் வளாகத்திற்குள் வரக்கூடாது என்று மணல் மூட்டையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதியில் வெள்ள நீர் என்பது இந்த வளாகம் முழுவதும் நிற்கதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மழைநீர் வடியால் இந்த பகுதியில் சிறப்பாக செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வீடுகளுக்குள்ளாம் தொடர்ந்து தண்ணீர் உள்ளே புகுந்திருப்பதாகவும், இன்று காலையிலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நகரில் நேற்று இரவிலிருந்து பெய்த தொடர் மழையால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி வட சென்னை பகுதியான புளியந்தோப்பு பகுதியில்தான் சாலைகளில் இருபுறமும் முழங்கால் வரை மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு முழுவதுமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்தான் வட சென்னை பகுதிக்கு உள்ளே செல்லக்கூடிய பெரம்பூர், வியாசர்பாடி, திருவிக நகர் இது போன்ற இடங்களுக்கு இந்த பகுதி வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்று இது அளவுக்கு மழை தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து சேவை இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முகப்பேர் கிழக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சூழ்ந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்போது மழைநீரால் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்குள் நாம் தற்போது சென்று பார்ப்போம். இந்த வீடு முழுவதும் மழைநீர் மாத்திரமல்லாமல் கழிவுநீரும் கலந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கிட்டத்தட்ட என்னுடைய முழங்கால் வரை மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி இருக்கிறதை இங்கு காண முடிகிறது. இந்த வீட்டில் இன்னமும் மக்கள் வசித்து வருவதை நம்ம காண முடிகிறது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. பிற பகுதிகளை விட காஞ்சிபுரம் பகுதியிலேயே அதிக அளவிலான மழை பதிவாகி வருகிறது. நேற்றைய நிலவரப்படி 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. தற்போது நாம் இருக்கக்கூடிய திருக்காளிமேடு பகுதியில் தண்ணீரானது இடுப்பளவு தேங்கி நிற்கின்றது. பல்வேறு வீடுகளிலும் இந்த தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. இல்லங்களுக்குள் தண்ணீர் சென்று இருப்பதால் பெரும்பாலான மக்கள் சாலைகளிலேயே நின்று கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இன்றி பேருந்து நிலையங்களிலும் சரி, பல முக்கிய சாலைகளிலும் சரி தண்ணீர் பெருமளவிற்கு தேங்கி நிற்கின்றது. தற்போது நாம் பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடம் எந்த ஒரு கடலும் கிடையாது. சென்னை மெரினா கடற்கரை தான். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமா இந்த பகுதி முழுவதுமாக நீர் தேங்கி ஒரு குட்டி கடல் போல காணப்படுது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய அளவுக்கான தண்ணீர் புகுந்துடுச்சு அப்படின்ற புகார்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவுல பொதுமக்களும் சரி, சிறுவர்களும் சரி, இளைஞர்களும் சரி ரொம்ப ஆர்வமாகவே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மைய தகவலின்படி இன்னும் 5 நாட்களுக்கு சென்னை உட்பட வட மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறது. அந்தமான் அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு பகுதியாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறது. எனவே அதை தொடர்ந்து அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.